இதுவரைக்கும் நம்ம ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வெல்கம் டு ரெசிபிஸ் கிச்சன். நம்ம எல்லாரும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம முன்னோர்கள் உணவு பழக்க வழக்கத்துக்கும் நமக்கு உள்ள பெரிய வித்தியாசமே சிறுதானியங்கள் நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கிறது இல்ல. சிறுதானிய உணவுகள் அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. வீட்ல சிம்பிளா பண்ற மாதிரி மில்லட் ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னால திணைப்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்போம். இன்னைக்கு நாம கம்பு அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது மாதிரி 1/2 கிலோ கம்பை 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில அரைச்சு பால் எடுக்கணும். நான் ஆல்ரெடி 1/2 கிலோ கம்பை ஊற வச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவோம். பால் எடுக்கும்போது 1 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ திக்கா மில்க் வரும். ஒரு கடாயில ஒரு 150 ml நெய் சேர்த்திருக்கேன். இது கூட கேஷ்யூ நட்ஸும் திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட மில்க் ஆட் பண்ணிடுவோம். மில்க் ஊத்துனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கும். எல்லா பக்கமும் லைட்டா அந்த லாடில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு இடத்துல விட்டாலும் அது பிடிச்சிக்கும். இந்த டைம்ல தட்டை லைட்டா கீ சேர்த்துட்டீங்கன்னா கீழே பிடிக்காது. நான் 300 ml கீ யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் 100 ml சேர்த்து யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல டெக்ஸ்சர்ல கிடைக்கும். ஒரு 750 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி கட்ட ஆயில் விடும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சிட்டிங்கன்னா அல்வா ரெடி ஆயிடும். நம்ம ட்ரேல ஊத்தி செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படியே கடாயிலே விட்டுறேன்.